நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பெரிய பிக்கட்டி அணை இந்திரா நகர் பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் வராததை கண்டித்தும் கழிவுநீர் கலந்து தண்ணீர் வருவதாகவும் கூறி ஜெகதலா பேரூராட்சி செயல் அலுவலர் ரமேஷ்குமாரை அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய பொதுமக்கள் தண்ணீர் மிகவும் அசுத்தமாக உள்ளதாக பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். நைட்டு 11 மணி வரைக்கும் நாங்கள் நின்று பேசிட்டு போனோம். காலை 8 மணிக்கு தண்ணி வரும்னு சொல்லிட்டு போனாப்புல. இப்போ வரைக்கும் எங்களுக்கு தண்ணி வரல. இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். தண்ணி விட்டாங்கன்னா கலங்களா விடுறாங்க, ஒரு ரெங்கு விடுறாங்க. அந்த தண்ணி என்னங்கன்னா இந்த மாதிரி மண்ணு கலரில் தண்ணி வருது, இதை எப்படி குடிக்கிறதுன்னு கேட்டா குடிக்கிறதுக்கு விடலாமா, நான் புழங்குறதுக்கு விட்டேங்கிறாரு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம புழங்குறதுக்கு விட்டு நாங்க என்ன பண்ண முடியுங்க? ஒரு ஆபீசர் வந்து எப்ப கேட்டாலும் அந்த பாய் வந்து இப்படி பண்றாரு, அந்த பாய் வந்து இப்படி பண்றாரு, அந்த பாய் இவர் யாருங்க? இவங்க 2 பேருமே அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவங்க. 5 மாசமா நாங்க இவர் கூட போராடிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஒரு 10 போன் அடிச்சா கூட எடுக்கிறது கிடையாது. ஊர் மக்களெல்லாம் இப்ப தெருல வந்து நிக்கிறதுக்கு காரணமே அந்த ஆபீசர் தான். எங்களுக்கு வந்து கண்டிப்பா தண்ணி வேணும். நாங்க வந்து தண்ணிக்கு வந்து பிச்சை கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. போன் பண்ணி தண்ணி விடுங்க விடுங்கன்னு பிச்சை கேட்கற நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். இதுக்கு மேல வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா நாங்க இப்ப எல்லாருமே சாலை மறியல் பண்ண போறோம். நீங்களே குழப்பி அவங்களுக்கு அரக்காணத்துக்கு ஒரே பைக் நம்மளுக்கு போஸ் வரதுங்க. அரக்காணத்துக்கு லக்குமணி ஆன்சர் ஒரு பாருங்க. காது கொடுத்து கேட்டிங்கன்னா எங்க பிரச்சனை உங்களுக்கு புரியும். சரிங்களா? தண்ணி வந்து யார சண்டைக்கு தண்ணி திரும்ப விட்டுட்டீங்க? இவர்தான் போய் ரெடி பண்ணுவாப்ல. ஏன் சார் வேற யார் பண்ண மாட்டாங்க? ஏன் சார் அது வடையிற வரைக்கும் ஏன் விடுறீங்க? ஒரு இது கட்ட வேண்டியதானே. மாத்திடலாம். வேண்டாம் சார் இதுங்க வந்து தண்ணி எழுதுது சார். அவர் பேசி முடிக்கிட்டு அதுக்கு இல்ல நான் சொல்றது பேசி நைட்ல இருந்தோட டேங்க்ல லோட் ஆயிட்டு இருக்கு சார். இப்போ இது 2 நாள் நைட் செக் பண்ணமா அந்த பாருங்க. அதுல வர்ற தண்ணி எங்க போகுதுன்னு தான் நாங்க அதுல மாதிரி 148 நாள் எதுக்குன்னு கேக்குறேன் சார் நானு. அண்ணா சொல்றது கரெக்ட். எதுக்குன்னு கேக்குறேன் நானு. வர்ற தண்ணி உள்ள அடிச்சாங்க. அந்த கேட் சார் இந்த கேட் வாங்குது தண்ணி சார் இது. தண்ணி அது அடிச்சா நிக்குறது இல்ல. சார் அவர் நீ இதுதான் சார். அட இதுல வந்து அடிச்சா இதெல்லாம் இவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் அவங்க சொல்றது சார். இதெல்லாம் மனு கொடுத்து 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து கலெக்டர் வந்து சைன் பண்ணி தண்ணி வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்து சேரணும்னு சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு வந்து அவங்க சொல்லிட்டு போன 2 நாள் மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி கரெக்டா வந்துச்சு. இப்ப வரைக்கும் நாங்க அந்த ஆபீசர் கிட்ட, அந்த விஏஓ ஆபீசர் கிட்ட போய் நாங்க ஜெகதலா பஞ்சாயத்துல சொல்றோம். அவர் வந்து நீங்க நாங்க பேசுறது வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த பதவிக்கு வந்து அவர் சுத்தமா தகுதியே இல்லாதவர். இன்ன வரைக்கும் வந்து நாங்க போய் சொல்றோம், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. வராரு, நிக்கிறாரு, பேசுறாரு, போயிடுறாரு. வராரு, நிக்கிறாரு, பேசுறாரு, போயிடுறாரு. இப்ப நாங்க என்ன எங்களோட குறைகளை வந்து ஒரு அதிகாரி என்ன பண்ணணும் கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு தண்ணியே விடல எங்களுக்கு. இவர் என்ன சொல்றாரு, அந்த இன்னொரு பாயின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் தண்ணி விடுறது இல்லைன்னு. ஒரு ஆபீசர் வாயில இருந்தா அடுத்தவங்க மேல எப்படி பழி சொல்லணும்? இவங்க போதவே இவங்களோட வேலை இவங்க ஒழுங்கா செஞ்சாலே எங்களுக்கு பிரச்சனை வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து தண்ணிக்கு வந்து 2 நாளுக்கு ஒரு டைம் தண்ணி விட்டோம், 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டோன்றாங்க. தண்ணி விட்டுருந்தா நாங்க ரோட்டுக்கு வந்து நிக்கவே தேவையில்லை. அவங்களுடைய இதுல இருக்க சரௌண்டிங்ல இருக்கிற மக்களுக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னே ஒரு தெரியாத ஒரு ஆபீசர். என்ன ஆபீசருங்க? நைட்டு 11 மணி வரைக்கும் நாங்க நின்று பேசிட்டு போனோம். காலை 8 மணிக்கு தண்ணி வரும்னு சொல்லிட்டு போனாப்புல. இப்ப வரைக்கும் எங்களுக்கு தண்ணி வரல. இந்த நேரம் வரைக்கும் நாங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். தண்ணி விட்டாங்கன்னா கலங்களா விடுறாங்க, ஒரு ரெங்கு விடுறாங்க. அந்த தண்ணி என்னங்கன்னா இந்த மாதிரி மண்ணு கலரில் தண்ணி வருது, இதை எப்படி குடிக்கிறதுன்னு கேட்டா குடிக்கிறதுக்கு விடலாமா, நான் புழங்குறதுக்கு விட்டேங்கிறாரு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம புழங்குறதுக்கு விட்டு நாங்க என்ன பண்ண முடியுங்க? ஒரு ஆபீசர் வந்து எப்ப கேட்டாலும் அந்த பாய் வந்து இப்படி பண்றாரு, அந்த பாய் வந்து இப்படி பண்றாரு, அந்த பாய் இவர் யாருங்க? இவங்க 2 பேருமே அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவங்க. 5 மாசமா நாங்க இவர் கூட போராடிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஒரு 10 போன் அடிச்சா கூட எடுக்கிறது கிடையாது. ஊர் மக்களெல்லாம் இப்ப தெருல வந்து நிக்கிறதுக்கு காரணமே அந்த ஆபீசர் தான். எங்களுக்கு வந்து இப்ப தண்ணி வந்து இன்னைக்கு தண்ணிக்கான ஒரு முடிவு கிடைக்கல அப்படின்னா நாங்க எல்லாம் இப்ப சாலை மறியல் பண்றதா இருக்கோங்க. எங்களுக்கு வந்து கண்டிப்பா தண்ணி வேணும். நாங்க வந்து தண்ணிக்கு வந்து பிச்சை கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. போன் பண்ணி தண்ணி விடுங்கன்னு பிச்சை கேட்கற நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். இதுக்கு மேல வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா நாங்க இப்ப எல்லாருமே சாலை மறியல் பண்ண போறோங்க. அதுக்காக தான் இப்ப எல்லா மக்களெல்லாம் கூடியிருக்கோம். The Chennai Silks in Mega Summer Sale.